Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. tnecod.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். உங்களுக்கு அம்பேத்கரே அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டார். சொல்ல போனா அவரை படிக்க வச்சதே உங்களுக்கு அவங்க தான் படிக்க வச்சாங்க. இந்து மகாசபை தான் அவரை படிக்க வச்சது. அடங்க மறு அத்து மீறு, அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம்ன்றது வேற, அடங்க மறு அத்து மீறு நீ பண்ணுன்னு தான் சொல்றாரு. அவர் ஒவ்வொன்றும் என் கீழே இருக்கிற மக்களை பார்த்து தான் சொன்னாரு. அவரையும் சேர்த்து சொல்லவே இல்லை. ஆயுதம் எடு சாதி ஒளி அப்படிதான் சொன்னார். வர தேர்தல்ல அவரை ஒட்டி அதை ஒட்டி ஒரு கூட்டணி உருவானாலும் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக கூடாரம் இப்ப காலி ஆகிட்டு இருக்கு. அதனால இப்ப திரும்ப அவனுக்கு அச்சம் இருக்குதோ இல்லையோ, ஆனா இறுதியில அது அங்க போய் தான் முடியும். எந்த RSS அம்பேத்கர் கொள்கையை வெளியுலகத்துக்கு சேரிகளை அடிமையாக்கியோ அதே அடிமையரை செயல் அதே RSS போய் தான் தஞ்சமடையும். மருள பேரர் ஸ்ரீமான் தங்கமாமுனியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கமும் RSS பின்புலத்தில் தான் இப்போ எங்களுக்கு சரியா சொன்ன இந்த ஓராண்டு காலமா. கருணாநிதி சரியில்லை அதனால நான் எம்ஜிஆர் சரியில்லை அதனால விஜயகாந்த் சரியில்லை, யாருமே சரியில்லை அதனால சீமா, யாருமே சரியில்லை அதனால திருமாவளவன். இப்படி ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு சரியில்லை அதனால நான் அப்படித்தான் பேசுறாங்களே தவிர நான் சரியா இருக்கேன் அவன் சரியில்லை நான் சரியா செய்வேன் அப்படின்னு ஒண்ணு உண்டாவதே கிடையாது. அப்ப சரியா ஒண்ணு வராம எல்லாருமே பாத்துக்கிறாங்க. வணக்கம். நம்மோடு நாகர்சேனை மறு உலக பேரரசு இயக்கத்திலிருந்து மரியாதைக்குரிய ஸ்ரீமான் தங்கமாமுனி அவர்கள் இருக்காங்க. அவரிடம் இன்றைய தலித் அரசியல் குறித்து நிறைய கேட்க வேண்டியது இருக்கு, கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைய தினம் தலித் அரசியலுடைய போக்கு குறித்து தொடர்ந்து நீங்க பேசிக்கிட்டு வரீங்க. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் பாஜகவுடன் கொள்கை அளவுல முரண்பாடு கொண்டிருக்கிறார். ஆனால் தற்போது அவர் நயினார் நாகேந்திரனையும் எல் முருகனையும் வெகு இயல்பாக சந்திப்பது பேசுவது அப்படிங்கிறது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. திருமாவளவன் அவர்களுடைய அந்த கொள்கை அப்படிங்கிறது வேற, ஆனா அவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது அரசியல் நிமித்தமாக சந்திப்பதுங்கிறது வேற அப்படின்னு பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அது இயல்பா நம்ம தலித் அரசியல் நம்ம பேசல, நான் பறையர் அரசியல் பேசுறேன், அறநெறி அரசியல் பேசுறேன். இந்த தலித் அரசியல் பேசல, அவங்க பேசுறதுதான் தலித் அரசியல். இப்போ இந்த தலித் அரசியல் அதை நோக்கிதான் போகும். இந்த தலித் அரசியல் உண்டாக்கினவங்க இன்னைக்கு இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்யற RSS போன்ற இயக்கங்கள் தான் தலித் அரசியலை உண்டு பண்றாங்க. அதாவது சாதியவாதத்தை வர்ணத்தை சாதியா மாத்தினவங்க பிரிட்டிஷ்காரங்க, அதை கொண்டு போய் சேர்த்தவங்க பார்ப்பனர்கள் தான். குறிப்பா RSS இயக்கம் பார்ப்பனர்கள் கூட சில நல்லவர்கள் கூட இருக்கலாம், அறமுடந்து அந்தனர் இருக்கலாம். ஆனா RSS கொள்கை முழுக்க சாதியவாதத்தை கொண்டு போறது. அப்ப அந்த RSS இயக்கம் அவங்கதான் இந்த சாதியவாதம் அதுல தலித் கான்செப்ட் கொண்டு போறாங்க. அதனால அந்த அரசியலும் கூலிக்கான ஆட்களை தேடுற அந்த அரசியலும் அதே கூலியை மையமா வச்சு இயங்குற உங்களுக்கு இந்த தலித் அரசியலும் ரெண்டு ஒண்ணுதான். அவன் என்ன பண்றான், நீ சாதின்னு சொல்றான். இவன் என்ன பண்ற, நாங்க 2000 வருஷமா அடிமைகள்னு சொல்றான். இவன் என்ன பண்ற, நான் அடிமை தான் 2000 வருஷமா அடிமை தான் அப்படின்னு சொல்றான். இது ஒண்ணும் இல்லையா, இவங்கதான் அதை ஒத்துக்கிட்டு சொல்றாங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் சலுகையும் வாங்குறாங்க. இடஒதுக்கீடு நாங்க 2000 வருஷமா அடிமையா பாதிக்கப்பட்டோம், எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த அடிப்படையில ரெண்டு பேரும் ஒரே கொள்கை உடையவங்க தான். அப்ப அந்த கொள்கை என்னன்னா அதை நோக்கி ஒரு காம்ப்ரமைஸ் போகத்தான் செய்யும். உங்களுக்கு அம்பேத்கரே அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டார். இன்னும் சொல்ல போனா அவரை படிக்க வச்சதே உங்களுக்கு அவங்க தான் படிக்க வச்சாங்க. இந்து மகாசபை தான் அவரை படிக்க வச்சது. சாகு மகாராஜா இந்து அமைப்புல உடையவர். இந்து மகாசபையினுடைய ஒரு அங்கத்தினர் தான் சாகு மகாராஜா, பரோடா மன்னர். அவர் தான் அம்பேத்கருக்கு சம்பளம் கொடுத்து படிக்க வைக்காரு. அமெரிக்கா மாதந்தோறும் அவருக்கான
சம்பளத்தை செலவுக்கானதை கொடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க தான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு தலைவரா போட்டாங்க. அவர் தான் அவருடைய சாது மகாராஜா சமஸ்தானத்துல வேலை செஞ்சவங்களை திரட்டி இவர்தான் உங்களுக்கான தலைவர்னு சாது மகாராஜ் தான் அறிமுகப்படுத்தாரு. உங்களுக்கு பிரச்சனை சுதந்திர காலத்துல கட்டமைப்புல இருந்தே இது உருவாகுது. இதை RSS காரங்க பிரிட்டிஷனுடைய ஆட்களா இந்திய முரண்பாட்டை கூர்மைப்படுத்திட்டு அதுல தரகு முதலாளிகளா இருந்துட்டு அவங்க ஒரு முரண்பாட்டை இந்தியா முழுக்க கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில இந்த அம்பேத்கர் பேரை சொல்றவங்க அது அங்கதான். ஏன்னா அம்பேத்கர் இயக்கத்துக்கு கொள்கை கிடையாது. அது யாரு ஆடுறாங்களோ அவங்க எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அவ்வளவுதான். இந்த சீட்டு கொடுக்கலன்னா வேற கட்சி போவாங்க, இன்னொரு கட்சி போவாங்க, இல்லாட்டி மதம் மாறி போவாங்க. அவங்களுக்கு சுயம்பு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஆனா பறையர் அரசியல் அப்படி கிடையாது. பறையர் அரசியல் உலக நாகரிகத்தை தோற்றுவித்த முதல் குடியினுடைய வாழ்வியல் தத்துவம் உள்ளது. அதுக்கான தளமா இருக்கிற அவங்களுடைய பின்புலம் இன்னைக்கு தமிழ் அரசபை, அதுக்கு முன்னாடி பௌத்த சபை, சமண சபை, சைவ சபை, சாக்த சபை, இப்படி அதுக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. இந்த மண்ணோட குறுகுடிக்கு பறையர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அரசியல் இருக்கு. அது இந்திய சமூக மாற்றம் மட்டுமல்ல, அது உலகளாவிய மானுடத்துக்கு ஒரு விடுதலை சொல்ற அரசியல். அது வரக்கூடாதுதான் உங்களை தமிழ்ச்சாதி இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள காலி பண்ணாங்க. அவங்க மீண்டும் தன்னுடைய மரபியலை அறம் சார்ந்த அரச நீதியை கொண்டு போகக்கூடாது. அந்த நேரம் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். மன்னனுடைய கோல் அந்தணன் என்பவன் ஒரு குரு. அந்த குருவுக்கு மேல அவனுக்கே வழிகாட்டுற ஒரு அரசனுடைய நீதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய குரல் சொல்லுது. இப்ப அந்த சத்திரியர்களை அரசர்களை மன்னனுடைய அந்த அரசாட்சி முறையை காலி பண்ணி அவங்கள இடஒதுக்கீடு சலுகைக்கு போராட்டம் பண்ண வச்சுட்டாங்க. அவங்க கட்டம் முடிஞ்சு போச்சு. சத்திரியர்கள் சூத்திரரா மாறிட்டான். சூத்திரனாகி அவனே பெரியாருக்கு கொடி பிடிக்கிறான். சூத்திரன்னா வேசி பிள்ளைகள்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. அங்க வேசி பிள்ளைன்னு சொல்லல, அடிப்படை சூத்திர மதம் பேசிக்கு அப்படிதான் இங்க சொல்லுது. ஆனா பெரியாரு அவங்க பிரிட்டிஷ்காரன் எழுதுற நூல்கள்லாம் அது வேசி பிள்ளைன்னு எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது சுட்டி காட்டி சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்து முன்னுதாரணம் காட்டுறது. உங்களுக்கு நீங்க வெற்றிக்கு பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் சொல்லணும், துவக்கிறதுக்கு நெகட்டிவான விஷயமெல்லாம் சொல்லணும். இந்த நெகட்டிவான விஷயத்தெல்லாம் தேடி பிடிச்சி அதனுடைய இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு அப்படின்னு கொண்டு நிறுவுறாங்க. அதைத்தான் உங்களுக்கு சேரியினுடைய அரசியலும் தமிழர் அரசியலும் பறையர் அரசியலும் கொண்டு வராங்க. அதுல பிஜேபி காரங்க பிரதானமா செய்யறாங்க. நான் 2000 பறையர் பேரவை கட்டணும். பறையர் பேரவை கட்டின உடனே எனக்கு இது புரிஞ்சிச்சு. அப்ப பறையர் பேரவை கொண்டு போகணும்னா பறையர் வரலாறு பேசுறேன். இப்ப எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே பறையர் வரலாறுன்னா மேல அடிச்சாங்க. உங்களுக்கு இளைய பெருமாள் என்ன பண்ணாரு, மேலாம் இனிமே அடிக்க கூடாது, அது இழிவான செயல்னு எல்லா இடத்துலயும் சொன்னார். இப்ப அவர்ல இருந்து நம்ம அடுத்த பரிணாமம் நான் அவருடைய பையன் அடுத்த பரிணாமம் என் மேல சரியானது தம்பா. அது எப்படி தப்புன்னா அது சயின்டிபிக்கா அதுக்கான பறை, அது பிரபஞ்ச ஓசையை பிரதிபலிக்கிற சொல்லு. அப்போ உடல்ல இருக்கிற உடல் இயக்க கருவி, உடல்ல நாடி நரம்புகளை இயக்கிற ஒரு ஓசை. அது மரணத்துக்கு தான் அதிகமா கோயிலுக்கும் பண்றான், மரணத்துக்கு எல்லா சடங்குகளுக்கும் தான் சொல்றேன். இப்பதான் பறைக்கு பின்னாடிதான் இந்த நாதஸ்வரம் இந்த கோயில் மரம் என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் பறைக்கு பின்னாடி. ஆனா தாய் இசைன்றது பறைதான். இப்ப பறைதான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுதான் ஒண்ணா இருக்கு. அப்ப பறைக்கான ஒரு வரலாறு இருக்குன்னு அதை தேடுனா அது பறையர் வரலாறு, அது பிரபஞ்ச வரலாறு, அது வள்ளுவ நெறிப்படி, அது சோதிடம், அது கனெக்டிவிட்டி. அது அது பிளாட்ஃபார்ம் கனெக்டிவிட்டி உடைய ஒரு வரலாறு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதை செய்ய போனோம். உண்மையிலே அந்த நடுவில் இருக்கிறாங்களா, இதை உணர்ந்தவங்க இருக்கிறாங்களா, அந்த தத்துவங்களை உணர்ந்தவங்க இருக்கிறாங்களா, RSS ஒரு இயக்கம் நடத்துறாங்களா, அதெல்லாம் தேடி போனோம். ஆனா அப்படி அவங்க இல்ல. அவங்க சாதியவாதியா இருக்காங்க. அவங்கள இந்தியாவில எப்படி சுரண்டுதான் இந்த மக்களை ஏமாத்தலாம் அப்படிங்கிற கொள்கையாவே கொண்டு ஒரு இயக்கம் நடத்துறாங்க. அது எனக்கு புரிஞ்சிச்சு. முதல்ல நம்மளுக்கு ஒரு அடிமை சேரியில இருந்து ஆன்மீகம் பேசுறதுக்கு ஒரு ஆள் சிக்கிட்டான் அப்படின்னு பார்த்தாங்க. நான் பறையன் தான் இறைவன் அப்படின்னு சொன்ன உடனே நேற்றைய பறையன் தான் இன்னைக்கு கடவுளா இருக்கிறான், நம்ம கும்பிட்றவெல்லாம் முந்தைய பறையனா இருந்தவங்க, அதுக்கான ரெக்கார்டு அதெல்லாம் பேசின உடனே இவர் நமக்கு பயன்படாத மாட்டாருன்னு ஒரு அடிமைகளை தேர்ந்தாங்க.
அது தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பறையர் அமைப்புக்குமே நம்ம தான் கருத்தா. அவங்க எங்க சுத்தி வந்தாலும் நான் பேசினேன், நான் பதிவு சொன்ன அரசியல் தான் அவங்க பேச முடியும். அதுக்கான ரெக்கார்டு எடுத்து வெளியில கொண்டு வரேன். இப்ப அவங்க அதை எடுத்த மாதிரி கூட சொல்லலாம், அது தப்பு இல்லை, அதை நான் மறுக்கலாம் இல்லை. அதனால அது கொண்டு போகலாம். அப்ப பறையர் அரசியல் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இப்ப இவங்க என்னென்ன பறையர் அமைப்புகள் வச்சிருக்கவங்க வந்து எங்க போனா என்ன கிடைக்கும்? இது அம்பேத்கர் சிந்தனைல இருந்து இப்பவும் பறையர்கள் வந்து அம்பேத்கரை நீக்கி பறையர் வரலாறு பேசலையா? நேத்துக்கு அவங்க நிறுவன அம்பேத்கரை தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதுல இருந்துதான் பறையரையே பாக்குறாங்க. அம்பேத்கர் பறையர் அரசியலையே இடஒதுக்கீடு அப்படின்றத காரணம் காட்டி அம்பேத்கரை மையமா கொண்டுதான் பறையர் அரசியலை வந்து நிறுவுறாங்க. அது அவனுக்கே வழி இல்லை. அப்புறம் தமிழ் சங்கத்துக்கு எப்படி தலைமை கொடுப்போம், இந்திய சமூகத்துக்கு எப்படி தலைமை கொடுப்போம், இல்ல மானுடத்துக்கு அவன் என்ன செய்தி சொல்ல போறான்? மானுடத்துக்கு பறையர்கள் அம்பேத்கரிசம் வந்து சலுகை மட்டும்தான் கொள்கையை இலக்கா வச்சிருக்கு. மானுடத்துக்கு அது எந்த இலக்கும் அது வந்து சொல்லல. அது போக ஆனா பறையர்களுக்கு இருக்கு, தமிழர்களுக்கு பறையர் அரசியல் தான் தமிழ் அரசியல். பறையர் இல்லாம தமிழ் அரசியல் இல்லை. பறையனுடைய அரசியல் இருந்துதான் தமிழே. அதனால அதை கொண்டு வரும்னு நம்ம சொல்றோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இதை ஒட்டி அவங்க சில வேலைகள் செய்யறாங்க. அதுல வரவன்தான் இப்ப திருமாவளவனும். திருமாவளவனுக்கு என்ன இலக்கு இருக்கு? திருமாவளவனுக்கு எந்த இலக்கும் கிடையாது. அவருடைய ஒரே இலக்கு வந்து இந்த பறையர்கள் மேல வரக்கூடாதுதான். அவர் அதுக்குதான் வேலை செய்யறாரு. பறையர்கள் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், ஆயுதம் எடுப்போம், சாதியை ஒழிப்போம்னு வந்து அவர் வந்து சொன்னாரு. அடங்க மறு அத்து மீறு, அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம்ன்றது வேற, அடங்க மறு அத்து மீறு நீ பண்ணுன்னு தான் சொல்றாரு. அவர் ஒவ்வொன்றும் என் கீழே இருக்கிற மக்களை பார்த்து தான் சொன்னாரு. அவரையும் சேர்த்து சொல்லவே இல்லை. ஆயுதம் எடு சாதி ஒளி அப்படிதான் சொன்னார். அதாவது நாங்க தான் அதை வந்து அந்த அந்த ஒரு முனையா பன்முனையா மாத்தணும். அப்ப அவர் வந்து ஏத்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு தான் சொன்னார். அவருக்கையும் சேர்த்து சொல்லவே இல்லை என்னைக்கும். அப்ப இன்னைக்கு வந்து விடுதலை யுத்தம் ஒன்று விரைவிலே வருது, வீரனை தயாராகி பல வீரனை தயாராகு. எங்க போயிட்டு அந்த வாசம் அதெல்லாம் சேரியில் இருக்கிற பறையனை எல்லாம் அடையாளம் காட்டி விட்டாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து பறையர்கள் வந்து கோழைகளை, முட்டாள்களை, ரசிகர்களை முழுக்க முழுக்க தயார் பண்ணி வச்சிட்டாரு. இந்த ரசிகர்கள் அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்றா, இப்ப நேரா கனெக்டிவிட்டி அங்க கொடுக்குறாங்க. இப்ப பிஜேபி RSS காரங்க கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அவர் போவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது வெளி நாடகம் தான். அந்த ஜனங்களை வந்து தன்னை அவன் தாழ்த்தப்பட்டவனாவே நினைக்கணும், எவன் செலவு கொடுப்பான அவன் முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு ஒரு உளவியலா இவர்களை முட்டாளாக்குறதுக்கான ஒரு வேலை செஞ்சிருக்காரு. அதன் அடிப்படையில் அங்க அந்த உறவுகளை வைக்கிறாரு. வர தேர்தல்ல அவரை ஒட்டி அதை ஒட்டி ஒரு கூட்டணி உருவானாலும் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக கூடாரம் வந்து இப்ப காலி ஆகிட்டு இருக்கு. அவங்க எல்லா வழக்குகள்ல, ஊழல் வழக்குகள்ல வந்து அவங்க கண்காணிக்கப்படுறாங்க. அவங்கள வந்து உங்களுக்கு பரிசோதனை ரைடு நடத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்ப திரும்ப அவனுக்கு அச்சம் இருக்குதோ இல்லையோ, ஆனா இறுதியில அது அங்க போய் தான் முடியும். எந்த RSS அம்பேத்கர் கொள்கையை வெளி உலகத்துக்கு வந்து சேரிகளை அடிமையாக்கிச்சோ அதே அடிமையரை செயல் அதே RSS போய் தான் தஞ்சமடையும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து 2000 சிவன் தான் பறையன், பறையன் சிவனே எல்லா சாதிகாரமே சொல்றாங்க அப்படின்னு நான் நிறுவும்போது RSS கொள்கை இது இந்துத்துவம்னு சொன்னாங்க. எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. 2004க்கு அப்புறம் தான் எனக்கு அவங்க தொடர்புலாம் ஏற்பட்டது. அப்போதைக்கு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆள் தான். ஆனா இவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்க. அது இன்னைய வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, RSS அப்படின்னு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வந்து மொத்த அம்பேத்கர் இயக்கமும் RSS போய் திருமாவளவனை எதுக்குறோன்றது சொல்ற பேர்ல மொத்த பேரும் RSS பின்னாடி போய் நிக்கிறான். இந்த காமெடி தான் பெரிய நகைச்சுவையா இருக்கு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா திருமாவளவன் எதிர்ப்புன்ற பேர்ல எல்லா அம்பேத்கர் இயக்கமும் RSSக்கு சரணடைஞ்சிச்சு. மருவள பேரர் ஸ்ரீமான் தங்கமாமுனியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கமும் RSS பின்புலத்தில் தான் இப்போ எங்களுக்கு கரெக்ட் சரியா சொன்ன இந்த ஓராண்டு காலமா. ஓகே ஓகே இடைமறிக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு தலித் தாழ்த்தப்பட்ட குடியில
இருக்கிறாப்புல, அவர்களுக்காக தொடர்ந்து பேசி இருக்கிறாரு, போராடுறாரு. இன்னொரு பக்கம் சனாதனம் அப்படிங்கிற கருத்தை, அதாவது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கற்பித்து மனிதனை ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து RSS ஓடது. அப்படி இருக்கும்போது என்னதான் நீங்க ஒரு சுயலாபங்கள் கிடைச்சாலும் கூட அந்த சுயலாபத்தையும் தாண்டி ஒரு மனிதனா திருமாவளவனுக்கு கூட என்ன தோணும், இவங்க நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தாந்தத்தை எதிர்க்க தானே, விரும்பாமலாவது அவங்க கூட நீங்க சிரிச்சு பேசினா கூட விரும்பாமலாவது தானே இருக்கணும். எப்படி திருமாவளவன் அதை விரும்பி ஏத்துக்க முடியும்? ஒரு மனிதனாகவே இந்த சித்தாந்தம் நம்மளை அடிமைப்படுத்துற சித்தாந்தம்ன்றது அவருக்கு புரியும் இல்லையா? சரி, இப்ப சனாதனத்தை எதிர்ப்போம்னா சனாதனத்துல என்ன எதிர்க்கிறாரு? சனாதனம்னா இந்த சாதி அமைப்பா? இப்ப சனாதனத்துக்கும் சாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சனாதனம் என்பது வரணும், வாழ்வியல் தர்மம். சாதி அமைப்பை எதுக்குறேன்னு சொன்னா ரைட்டு. சனாதனத்தை இந்த வாழ்வியல் ஒழுக்கத்தை அவரால் எதிர்க்க முடியாது. அப்படியேதான் அவர் எதிர்ப்பாரு. பொய் சொல்லக்கூடாது, உயிர் கொள்ளக்கூடாது, பிறன்மனை நோக்கக்கூடாது, நம்ம மனதாலும் பிறருக்கு வஞ்சகம் நினைக்க கூடாது அப்படின்ற ஒரு 5 சீல கொள்கையை அது சொல்லுது. 5 சீல கொள்கை. இப்போ இந்த 5 கொள்கையை அவர் எதிர்க்கிறாரா? இல்ல, இது எதிர்க்க முடியுமா? ஆனா ஏற்கால அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதன் பேர்ல. ஏன்னா பொய் நல்லா பேசுறாங்க, அப்புறம் மாட்டுக்கறி திம்போன்னு சொல்றாங்க, அப்புறம் மது கடையிலும் கூட்டணி வைக்கிறாங்க, அப்புறம் பிறன்மனை நோக்க அடுத்தவன் பொண்டாட்டி தான் இவங்க பாக்குறது, அது செக்ஸ் ஃப்ரீன்னு ஒரு அரசியலுக்கு கொண்டு நிறுவுறாங்க. அப்புறம் மனதாலும் பிறருக்கு வஞ்சகம் நினைக்க கூடாது 5வது இது. அதுதான் இப்ப வேலைய. இப்ப 5 இதை ஒழிக்கிறது சனாதனம். இதை இவங்க இதை கொண்டு போயிடுவாங்க, இதைத்தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, இதைத்தான் அவங்க செய்யறாங்க. இதுதான் சனாதனம் எதிர்ப்புன்னு கொண்ட. சனாதனத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது இவங்க டோட்டலா இந்த சமூகத்தை உபச்சாரசாலியா மாத்த விரும்புறாங்களா? அதை எல்லாரும் விட்டுருவாங்களா? ஓரளவுக்கு பாஸ் ஆனாலும் இது எப்படி உலகத்தினுடைய சமத்துவ கொள்கையை இது மாறும்? இது ஒரு ஒரு வாழ்வியல் தத்துவமா இது மாற முடியும். ஒரு உதிரியா ஒரு விபச்சாரத்துக்கான கொள்கையை கொண்டு போய் இந்த நாட்டு மக்கள்லாம் இது பின்பற்றணும், இது புனிதம் சொன்னா இது ஒரு உண்மையான சரியான ஒரு தத்துவமா எப்படி இருக்கு? இது பௌத்தத்துக்கு எதிரானது, சிவனியத்துக்கு, இந்திய வாழ்வில் உலக மானுட குலத்துக்கு எதிரானது. இதை கொண்டு போய் நிறுவுறாங்க, அதை ஒழிக்க முடியாது இல்ல. அப்போ அவரு சனாதனம்ன்றது பேர்ல எதை எழுக்கணும்ன்றாரு? அவர் பிஜேபி எழுக்கணும்ன்றாரு. அவர் இந்த வாழ்வியல இருக்க முடியாது. அதே மாதிரி சாதி கட்டமைப்பு அவர் விரும்புறாங்க. இப்ப உங்களுக்கு சாதி வேணாம், பொதுவான திறமை அடிப்படை ரேஷன் கார்டு எப்படி? ரேஷன் கார்டுல ரேஷன் பொருள் கொடுக்குறாங்க, அது சாதி பார்த்தா கொடுக்குறாங்க. அது வருமானத்தை அடிப்படையாக கொண்டு செலவு கொடுக்குறாங்க. ஏன் நீங்க வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீடு கொடுங்க, அதே சாதியா கொடுக்கணும்? சாதி இருக்கணும் அப்படின்னு இவனுக்கு தன்னம்பிக்கை இல்லை. ஒரு சாதி ஆயிட்டா நம்மளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களோ? இந்த வருமானத்தை அடிப்படையில எவன் பணக்காரனோ அவன் வாங்கிக்குவான், அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு நினைக்கிறான். மக்கள் திற, பெரும் மக்கள் திற உடையவன் அதை நம்ம போராடி பெற்றுக்க முடியும் அப்படின்ற அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு சுய அறிவே கிடையாது. அம்பேத்கர் சுய அறிவு உடையவனை எல்லாம் காலி பண்ணிட்டாரு. அதனால இவன் சுய அறிவு இல்லாம என்ன பண்றான்? அந்த இடஒதுக்கீடு இருக்கணும்னு சொல்றான். அப்ப சாதி இருக்கணும், இடஒதுக்கீடு வேணும்னா சாதி இருக்கணும். சாதி இருந்துகிட்டே இருந்தாதான் அவனுக்கு இடஒதுக்கீடு. அப்ப சாதி இவன் நிறுவுறானா மற்றவங்க விரும்புறானா? சாதி ஒழிக்கணும்னு சொல்றவன் முதல்ல இடஒதுக்கீடு தூக்கி போடணும். எல்லா சாதியிலும் இருக்கிற ஏழைக்கு கொடுன்னா இவனுக்கு இயல்பாவே அது சேர்ந்துருமா? இவன் தானே பெரும்பான்மை ஏழையா இருக்கும். அப்ப சலுகை இவனுக்கு தான் கூடுதலா கிடைக்கும் மற்றவனை விட. அப்ப அதை வறுமை கோட்டுக்கான சான்று கொடுக்குறாங்கல்ல, ரேஷன் கார்டுல வறுமை அளவுகோல் கொடுக்குறாங்கல்ல, எவ்வளவு வருமான வரி கொடுக்குறாங்கல்ல, அந்த வருமானத்தின் அடிப்படையிலான பர்சன்டேஜ் காட்டி நீ வேலை வாங்கிக்கலாமே. நீ அதை விட்டுட்டு ஏன் சாதி பிடிக்க? அப்ப சாதி இவங்க தான் விரும்புறாங்க. சாதி பாப்பா உருவாக்கல, நீங்க சொல்ல போன பிஜேபிக்காரன் சாதியை உண்டாக்குறான். அவன் சாதி குலத்தொழில் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு பாப்பார பயில தான் பேசுறானுவோ, இவங்க அம்பேத்கர் பேசுறானுவோ. அப்ப 2 பேரும் சாதியை விரும்புறவனுவோ பாப்பானும் இங்க இருக்கிற தலித்தும் தான். பறையனோ இல்ல தமிழ் சாதிகளோ இல்ல ஒடுக்கப்பட்ட உழைக்கும் சாதிகளோ யாரும் அதை பத்தி பேசவே இல்லை. அப்ப திருமாவளவன் சாதி ஒழிப்புன்றதும் பொய், சனாதனம் எதிர்ப்புன்றதும் பொய். சனாதனம்ன்ற பேர்ல ஏதாவது இதை நாங்க எதுக்க போறோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு காட்ட முடியும்? அந்த ஆளு கோயிலுக்கு போறாரு, எல்லா கோயிலுக்கும் போறாரு, அவரே கும்பத்துல ஏறி காசுக்கு தண்ணி ஊத்துறாரு. அப்புறம் இது எல்லாமே ஒரு ஏமாற்று, ஜனங்களை முட்டாளாக்குற ஒரு ஏமாத்துறது. ஓகே, அவர்கள் நீங்க சொல்ற
திருமாவளவன் ஆகட்டும், இன்னும் பல தலித்தியம் பேசக்கூடியவர்கள் பௌத்த வாழ்வியலை, பௌத்த சித்தாந்தத்தை ஏற்கிறார்கள். அப்படிங்கும்போது அது ஒரு மெய்யியல் சித்தாந்தம் தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெய்யியல் வாழ்வியல் சித்தாந்தம்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா ஏன் தலித்துகள் அல்லது தலித் அரசியல் பேசுறவங்க, அம்பேத்கரிஸ்டுகள் திராவிடம் அப்படிங்கிற கருத்தியலை ஒட்டி தங்களுடைய அரசியலை நிறுவுறாங்க? அவர்களோடு இணைந்து இருப்பதற்கு என்ன காரணம்? நீங்க சொன்ன போல வழிபாட்டு முறையை அவர்கள் கைவிடல, ஆனா திராவிடம் அப்படிங்கிற கடவுள் மறுப்பு கொள்கையை முதன்மையா பேசக்கூடிய திராவிடத்து கூட ஏன் இணைஞ்சிருக்காங்க? ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கல்வி முறை, இந்த மெக்கல்லே கல்வி, மனப்பாட கல்வி முறை கொண்டு வந்தாங்க. அந்த மெக்கல்லே கல்வியில உன் பிரச்சனைக்கான காரணம் இந்துத்துவம் தான், அது காரணம் பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு அவங்க மண்டைகளுக்குள்ள மெமரி பண்ண சொன்னாங்க. அதை மெமரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டாவதா இந்த மிஷினரிகள் தான் உன்னை காப்பாற்ற வந்துச்சு அப்படின்னு அவன் மண்டையில ரெண்டாவது மெமரி பண்ணாங்க, ரெண்டாவது வாய்ப்பாடுபடுத்தோம். அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் அந்த பார்ப்பனத்தை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. அதை ஏற்று அவங்க பேசின உடனே அந்த பதிவு பின்னாடி ஒரு திராவிடர்களும் நமக்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை இவங்களுக்கு உண்டாச்சு. அதனால பார்ப்பன எதிர்ப்பு திராவிட ஆதரவா மாறிடுச்சு. இந்த முரண்பாட்டு காரணமே இந்து மதம் தான், பார்ப்பனர்கள் தான் அப்படின்ற அவனுடைய மனசுல இருந்த மெமரி அது அயோக்கிய பயிலோ தூத்து பயிலோ. அவன் அயோக்கிய பயா, ஆனா இவன் உபச்சாரம் பண்றவன். உங்களுக்கு சீரைவு அவன் உருவாக்குறான். இவன் அதை தாண்டி ஒரு மிகமா ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்றவன். இவனை ஏத்துக்கிறான். ஏன்னா உங்களுக்கு விவசாயிக்கு இது கிடையாது இல்ல, பாகுபாடு கிடையாது இல்ல. அதனால இவன் அந்த நேரம் என்போர் அறவோர், அது அறம் சார்ந்தது, அறத்தை அவன் இருந்தான். அதனால விபச்சாரம் அதை சரி பண்ணாம அறத்தை நிறுவனத்துக்கு பதிலா விபச்சாரத்தை அதுக்கு எதிராக கொண்டு வரான். அதை திராவிட அரசியல் கையில் எடுத்தான். இவனுக்கு அறத்தை போதிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால விபச்சாரம் நான் செய்வேன். இப்ப அடிப்படையா இங்க என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் கட்சி தொடங்குறதுக்கு ஒண்ணு பேசணும்னோ அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, கருணாநிதி சரியில்லை, அதனால நான் எம்ஜிஆர் சரியில்லை, அதனால விஜயகாந்த் சரியில்லை, யாருமே சரியில்லை, அதனால சீமா, இங்க யாருமே சரியில்லாதனால திருமாவளவன். இப்படி ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு சரியில்லை, அதனால நான் அப்படிதான் பேசுறாங்களே தவிர நான் சரியா இருக்கேன், அவன் சரியில்லை, நான் சரியா செய்வேன் அப்படின்னு ஒண்ணு உண்டாவதே கிடையாது. அப்ப சரியா ஒண்ணு வராம எல்லாருமே பாத்துக்கிறாங்க. ஒரு மாற்று என்பது இப்ப அப்படித்தானே முடிவெடுத்தாங்க. இப்ப திருமாவளவன் திராவிட ஆதரவு, அதனால நாங்க அரசுக்கு போறோம். அப்ப எப்பயுமே இவனுக்கு எதிர்க்கு எதிர நன்மை அவ்வளவுதான். எதிரியை வீழ்த்துறதுக்கு இவன் தன்னுடைய சுயத்தல்ல நிறுவனம், அதை அவன் நிறுவல. அப்ப திராவிட ஆதரவு வந்துச்சு. அப்ப ஒரு உபச்சார கொள்கையை கீழே கொண்டு போய் கண்ணா முன்னாடி கொண்டு போய் இறக்கி சீரங்க அவன் கிடையாது. அவன் அவனோட உறவுல அவன் நல்லா தான் இருக்க. ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக ஸ்டாலின் நேரா போய் பாக்குறாரு, மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு, போய் பாக்குறாரு. இப்ப இவங்க அப்படி செய்யலையா? அப்ப திராவிடத்துக்கு என்ன கொள்கை இருக்கு? அது கொள்ளையடிக்கிற கொள்கை தான். அது திருடர் கழகம் தான் திராவிட கழகம். அப்ப திட்டு பசங்க ஒண்ணு பேசுறான், இவன் அதை பிடிச்சிக்கிட்டு அவனுக்காக பேசுறான், திருட்டு பையா. இவன் அவனை எதிர்ப்போன்ற பேர்ல இவனுக்கு சப்போர்ட் பண்றான். இப்ப இது அம்பலப்பட்டு போனோன்னு திருப்பி அவனுக்கிட்டே போறான். அப்ப இவனுக்கு அவனுக்கு மாத்தி மாத்தி பந்தாடப்படுறாங்க தவிர இப்ப தன்னை நிறுவனத்துக்கு ஒண்ணு உண்டாக்கவே இல்லை.